வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு கூட்டு செய்முறை. பொதுவா வெயில் காலங்கள்ல வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சொரக்காய் இந்த மாதிரி தண்ணீர் காய்கள நெறைய உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நம்ம பண்ண போறது சுரைக்காய் கூட்டு பண்ண போறோம். இந்த செய்முறை தவிர இன்னும் பல கூட்டுகளோட செய்முறை நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நாம 3/4 கிலோ அளவுக்குள்ள ஒரு சுரைக்காயை கூட்டு பண்ண போறோம். முதல்ல நாம தோலை நல்லா சீவிட்டு அதை வந்து சிறு சிறு துண்டுகளா நறுக்கிக்க போறோம். நடுவுல பஞ்சு மாதிரி இருக்க விதை பகுதியை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அதை வெட்டாம அப்படியே கூட சிலர் பயன்படுத்துவாங்க. உங்க விருப்பப்படி நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ காயை நறுக்கியாச்சு. இந்த கூட்டுக்கு தேவையான பருப்பை இப்போ நம்ம வேக வச்சுக்க போறோம். நான் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து குக்கர்ல 2 விசில் வச்சு நான் எடுத்துக்க போறேன். இப்போ பருப்பும் தயாராயிருச்சு, காயும் தயாரா இருக்கு. இப்போ நம்ம இந்த கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்க போறேன். இப்போ கடுகு வெடிச்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற சொரக்காயை இதில் நம்ம சேர்த்துக்க போறோம். கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்க்கிறேன். அந்த தண்ணீரையும் சேர்த்துட்டு நம்ம சொரக்காய் ஒரு பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்க போறோம். அதாவது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நமக்கு பாதிக்கு மேல வெந்துரும் நமக்கு. இப்போ சொரக்காய் வேகிற சமயத்துல நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான தேங்காயை அரைச்சிக்க போறோம். 1/2 கப் தேங்காய் துருவலோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துட்டு அது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இதில் சேர்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்து பண்ணும்போது இது வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக விடணும். அதே சமயத்தில் இந்த சொரக்காயும் நமக்கு நல்லா வெந்துடும். சொரக்காய் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம பருப்பு சேர்க்கணும். இப்போ நமக்கு வந்து சொரக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற கடலை பருப்பை இதோட சேர்த்துற போகிறோம். இப்போ கடலை பருப்பில் இருக்கிற அதே தண்ணியோட நான் இப்படி சேர்த்துக்கிறேன். பருப்பை சேர்த்த பிறகு ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா நமக்கு வந்து பருப்பும் இந்த காயும் சேர்ந்து கூட்டு நல்ல பதத்துக்கு தயாராயிரும். நமக்கு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடாம திறந்த நிலையிலேயே நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். அருமையான சுரைக்காய் கூட்டு தயாராயிருச்சு. இது வந்து சாதத்தோடையும் சரி சப்பாத்தியோடையும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில் காலத்துல இந்த மாதிரி தண்ணீர் காய்களை இந்த மாதிரி பருப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது வயிற்றுக்கு ரொம்ப இதமா இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.